தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதல் பேருந்து நிலையம் திருச்சியில் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதல் பேருந்து நிலையம் திருச்சியில் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்லை என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்த்து இருந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் பஞ்சப்பூரில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து கடந்த மே 9 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தமிழகத்தின் மிகப்பெரிய மற்றும் குளிர்சாதன வசதியுடைய பேருந்து நிலையம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் என பெயரிட்டு திறந்து வைக்கப்பட்டது. இதனை அடுத்து பேருந்து நிலையத்தில் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பணிகள் நிறைவு பெற்றது. இன்று முதல் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு கொடியசைத்து துவங்கி வைத்தார். நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய முக்கிய முகமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இது. தமிழ்நாட்டில் இதுவரை அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல, முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதலாவது பேருந்து நிலையம் என்ற பெருமை கொண்டுள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையோரம் 40 ஏக்கரில் ரூபாய் 246 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் தினமும் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் திறனை கொண்டது 2 நிலை அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மொபசல் பேருந்துகள் தரைமட்டத்தில் இயக்கப்படுவதால் நகர பேருந்துகள் முதல் தளத்தில் இயக்கப்படும் வகையில் சீரான போக்குவரத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 401 பேருந்து நிறுத்தும் இடங்கள் உள்ள இந்த மையத்தில் நீண்ட தூரம், குறுகிய தூரம் மற்றும் நகர பேருந்துகளுக்கே தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த பேருந்து முனையம் ஏறவும் இறங்கவும் லிப்டுகள், பெண்களுக்கு 81, ஆண்களுக்கு 52 கழிப்பறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக 4 மற்றும் திருநங்கை பிரிவுக்காக 2 தனி கழிப்பறைகள், 173 சிறுநீர் கழிவறைகள் மற்றும் 21 குளியல் அறைகள், வர்த்தக கடைகள், காத்திருப்பு மண்டங்கள் மற்றும் ஆட்டோ நிறுத்தங்கள் இவை அனைத்தும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாட்டில் முதன்முறையாக உள்ளே உள்ள கடைகள் மற்றும் உணவக பகுதிகளில் குளிர்சாதன வசதியுடன் அறிமுகமாகும் கட்டமைப்பு கொண்ட பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கும் நகர மையத்திற்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் 9.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலை உருவாக்கப்படுகிறது. இதன் முதல் கட்டத்திற்கு ரூபாய் 81.7 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த திட்ட மதிப்பு ரூபாய் 367 கோடி ஆகும். இதில் மேம்பாலம், பாதச்சாரி நடப்பாதை, மழைநீர் வடிகால் போன்ற அம்சங்களும் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் 1972ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த பழைய மத்திய பேருந்து நிலையம் தற்போது வணிக வளமாக மாற்றப்பட உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. வர்த்தக வளங்கள், அலுவலகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் என்பவற்றுடன் கூடிய வடிவமைப்புக்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அதன் பரப்பளவு, நவீன தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளுக்கேற்ப வழங்கப்பட்ட வசதிகள் மூலம் இந்திய அளவில் புதிய மாறுதலான போக்குவரத்து வசதிகளை உருவாக்கி முன்னோடி மாநகரமாக திருச்சி விளங்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. சக்கரை மண்டி பேட்டி கொடுத்துட்டீங்க. தலைவர் முதலமைச்சர் திறந்து 2 மாதம் ஆச்சு. எதனால் டிலே ஆச்சுன்னா, அந்த அக்ரிமெண்ட் போடுறதில் டிலே ஆகிடுச்சு. இப்போ நிதித்துறை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உடனே அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க டெண்டர் விட போகிறாங்க. அதுக்கடையில் நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெம்பரவரியாகவே எல்லா வியாபாரிகளுக்கும் நீங்கள் போய் இருந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொடுங்க, ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க, டீ காஃபி கொடுங்க, குடிக்க தண்ணி, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்குறோம், க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். அந்தந்த இடத்துலேயே ஒரு உதவியாளர் வச்சுருக்கோம். எங்கே போகணும் என்ன கேட்டால் அவங்க ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கும் வச்சுருக்கோம். எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக பஸ் ஸ்டாண்டு நடக்கணும், கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் நடக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்து
பார்த்து. புறநகர் பேருந்துகளும் இப்போ அங்கே இயங்குமா மத்திய பேருந்து ஏற்கனவே கரூர்காரங்களும் பெரம்பலூர்காரங்களும் சத்திரம் பேருந்து நிலையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஊரில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் இங்கே வரும். இங்கே இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போகும். கால ஓட்டத்தில் அங்கே டவுன் பஸ் மட்டும் போகிறது மாதிரியும் மப்சல் பஸ் போகிறதுனா நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. எங்கிட்டு வேணால் போய் போகலாம். நம்ம 3 பஸ் ஸ்டாண்டு இயங்கும். இது இயங்க அது இயங்க அது இயங்க.